இதுக்கு முன்னாடி நம்ம பிரிண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 வீடியோ போட்டிருக்கோம். எப்படி ஜெராக்ஸ் எடுக்கிறது, எப்படி பிரிண்ட் எடுக்கிறது, அப்புறம் இங்க் லோடு பண்ணுறது, எப்படி பேப்பர் சிக்கினதுக்கு அப்புறம் வரக்கூடிய எரர் வந்து எப்படி கிளியர் பண்ணுறது, பிரிண்டருக்குள்ள போகிறது வந்து சில நேரம் வந்து சிக்கும். பெரிய பிரிண்ட்னா அந்த பேப்பர் வந்து நம்ம வந்து பிரிண்டருக்குள்ளேயே லோட் பண்ணிடலாம். இந்த பிரிண்ட்லாம் நிறைய பேப்பர் வந்து சேம் டைமில் லோட் பண்ணிக்க முடியாது. இதுதான் இப்போ ஜெராக்ஸுக்குள்ள பட்டன் நம்ம வந்து இதுதான் கொடுக்கணும். இதில் வந்து எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அதே மாதிரி பேப்பரில் வந்து பிரிண்ட் ஆகும். கலரை மாற்றி லோட் பண்ணுறோம்னா ரொம்ப பிரச்சனை ஆயிரும். அவ்வளோதான் இதில் இருக்க விஷயமே. பாக்ஸில் கரெக்டாக தான் வரும். நம்ம எடுத்து கரெக்டாக லோட் பண்ணுறோமா அப்படிங்கிறத விஷயம். கரெக்டாக அதில் தான் பண்ணணும். வேறு எதுலையும் மாற்றி பண்ணிடக்கூடாது. எவ்வளோ கோட் இருக்குது பாருங்கள். பேப்பர் இல்லைங்கிறதுனால இந்த பிளிங்க் லைட்டு கொடுத்துருச்சு. சின்ன கேப்பு தான். சில பிரிண்டில் வந்து கரெக்டாக கோளாறு கொடுக்கும். பேப்பர் வந்து உள்ள சிக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது எப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஹலோ நண்பர்கள், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த பிரிண்டை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் நம்ம சேனல்லையே. பட் என்னென்னா அதுலேயுமே வந்து நண்பர்கள் நிறைய பேர் வந்து இந்தமாரி ப்ராப்ளம் இருக்குது, இது எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தியரட்டிக்கலாக தான் வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து செஞ்சே காமிச்சிடலாம். ஸோ டவுட்லாம் கொஞ்சம் ஈஸியாக கிளியர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த பிரிண்டில் சந்தேகம் இருக்குது. நிறைய பேர் வந்து பிரிண்டரை பற்றி கேட்டுகிட்டே இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பிரிண்ட் வீடியோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 வீடியோ போட்டிருக்கோம். 4 வீடியோ போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஷேர் பண்ணி இது பண்ணியிருக்கீங்க. டவுட்டுமே நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் அப்படி சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பார்க்குறோம். ஸோ வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ 4-5 டவுட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம வந்து கிளியர் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எப்படி ஜெராக்ஸ் எடுக்கிறது, ரெண்டாவது வந்து எப்படி பிரிண்ட் எடுக்கிறது, மூணாவது வந்து இந்த பேப்பர் சிக்குது இல்லையா, அது வந்து எப்படி கிளியர் பண்ணுறது, அப்புறம் இங்க் லோடு பண்ணுறது, எப்படி பேப்பர் சிக்கினதுக்கு அப்புறம் வரக்கூடிய எரர் வந்து எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 டைப்பில் வந்து டவுட்லாம் கிளியர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பேப்பர் வந்து இப்போ ஆல்ரெடி லோடிங்லேயே இருக்குது. அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சின்ன பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. அதனால் இந்த பேப்பர் லோடிங்கில் உள்ள பிரச்சனையை பார்த்துட்டு ஜெராக்ஸ் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, பேப்பர் வந்து நம்ம லோட் பண்ணுறப்போ இந்த மாதிரி பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா மடங்கிடும். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பேப்பர் எவ்வளோ குவாலிட்டியாக இருந்தாலும் இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதில் வந்து நம்ம ஒரு பேப்பரை போடுறப்போ ரொம்ப நேரம் ஆகிறப்ப இந்தமாரி மடங்கிடும். ஸோ இந்தமாரி மடங்குறப்ப பார்த்திங்கன்னா என்ன பிரச்சனைனா, மடங்கிருக்கிறது பிரச்சனை கிடையாது. அதை வந்து நம்ம ஜெராக்ஸுக்கோ பிரிண்ட்டுக்கோ வந்து கொடுக்கும்போது பிரிண்டருக்குள்ளே போகிறது வந்து சில நேரம் வந்து சிக்கும். ஸோ அதுதான் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். பெரிய பிரிண்ட்னா அந்த பேப்பர் வந்து நம்ம வந்து பிரிண்டருக்குள்ளேயே லோட் பண்ணிடலாம். அதனால பார்த்தீங்கன்னா இந்தமாரி நம்மளால் இந்த பிரிண்ட்லாம் நிறைய பேப்பர் வந்து சேம் டைமில் லோட் பண்ணிக்க முடியாது. கொஞ்சம் பேப்பர் போட்டுட்டு மிச்சத்தை வந்து எப்பயுமே அன்லோட் பண்ணிடணும். பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேப்பர் இருந்தால் போதும். கிட்டத்தட்ட ஒரு 2 பேப்பர் தான் நான் வச்சுருக்கேன். அப்போது ஸோ ஒரு பேருக்காக வேண்டி பேப்பர் வந்து இப்படி லோடிங்கில் இருந்தால் போதும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஆகிடும். அது ஒரு பிரச்சனை. அதுவே நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக பேப்பர் அள்ளி போடுறோன்னு வச்சிங்களேன். ஸோ இந்த பேப்பர் வந்து நம்ம எடுத்துடலாம். இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக உள்ள பேப்பர். ஸோ இந்தமாரி ஃப்ரெஷ்ஷாக உள்ள பேப்பரை எடுத்து நம்ம இப்படி லோட் பண்ணும்போது இந்த பேப்பர் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது. இது வந்து டைம் ஆக ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். பட் இந்தமாரி இருக்கும்போது நம்ம வந்து பிரிண்ட் பண்ணோன்னா பயப்படாமல் பண்ணலாம். ஸோ ரொம்ப நேரம் வைக்கிறப்போ வந்து அந்த பேப்பரை வந்து நம்ம மாற்றி போடுறது நல்லது. கண்டிப்பாக மழை காலமாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்துலலாம் கண்டிப்பாக அந்த பேப்பரை எடுத்துகிட்டு நம்ம வேறு பேப்பர் போடுறது தான் நல்லது. இல்லைனா கண்டிப்பாக பேப்பர் வந்து உள்ளே போய் சிக்கிக்கும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சிக்கிக்கும். பிரிண்ட் நமக்கு கரெக்டாக வர்றதே வந்து ரொம்ப ரேர் தான். அடுத்து பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா மக்களே, பேப்பர் வந்து நம்ம எடுத்துகிட்டு இது பார்த்திங்கன்னா க்ளோஸில் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கவர் இருக்கு இல்லையா, இது வந்து இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இங்கே 2 நமக்கு ஒரு லெவல் கொடுத்துருப்பாங்க. அந்த லெவலை வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் இது வந்து எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ போடுறோம் இல்லையா, அதுக்கு மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி கிட்ட கொண்டு வர மாதிரி இருக்கும். மற்றபடி வந்து இது ஃபுல் சைஸில் இருக்கலாம். ஃபுல் சைஸில் இருந்தால் தான் பேப்பர் போட முடியும். பேப்பர் போட்டுட்டு நீங்கள் வந்து லைட்டாக அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஏன் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப வெளியில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஷேக் ஆகி அதிலே சிக்கிக்கும். ஸோ கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிருந்துச்சுன்னா கரெக்டாக உள்ளே போயிட்டு கரெக்டாக பிரிண்ட் நமக்கு வெளியில் வரும். அவ்வளோதான். பேப்பர் நம்ம இப்படி லோட் பண்ணிட்டு அதை க்ளோஸ் பண்ணிடுறோமா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நம்ம பிரிண்டர் ஆன் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த வீடியோலையே, ஆன் பண்ணும்போது கொஞ்சம் நேரம் லோட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் மறுபடியும் உங்களுக்கு லைவாக காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மறுபடியும் நம்ம பண்ணுறோம். ஸோ ஆன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்துருச்சு. சம்டைம்ஸ் வந்து ரொம்ப நேரம் கூட ஆகும். அதனால் வந்து மேக்ஸிமம் ஆன்லேயே வச்சுக்கோங்க. ஸோ இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பிரிண்டரை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் தான். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒன்று பாஸ்புக், அதாவது சிங்கிள் சைட் போட போகிறோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்தமாரி ஆதார் கார்டு. அதாவது ஆதார் கார்டு வந்து இதில் வந்து 2 டைம் நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த பக்கமும், ரெண்டாவது வந்து பேக் சைடு தனித்தனியாக போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிரிண்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த 2 தான் எடுக்க போகிறோம். A3 கிடையாது, A4 பிரிண்ட்டுங்கிறதுனால நம்ம வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் எடுக்க போகிறோம். பாஸ்போர்ட் வருதுன்னா அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அதை நான் எப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாஸ்புக் ஓப்பன் பண்ணிவிட்டு பேஜ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இப்படி வச்சிடணும். ஓகேவா, இந்தமாரி இடத்துல வச்சிடணும். ஸோ உங்களுக்கு வந்து கேமராவில் அந்தளவுக்கு தெரியாது. ஸோ உங்களுக்கு அந்தளவுக்கு அக்யூரேட்டாக தெரியாது. இருந்தாலும் நீங்கள் நேரில் பார்க்குறப்ப தெரியும். இங்கே ஒரு கோட் இருக்கும், இங்கே ஒரு கோட் இருக்கும். இது எல்லாமே A4 உள்ள கோடு. இடையிலையுமே வேறு சைஸில் கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம இந்த கோடை வந்து நோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு A4னு ஒரு கோடு இருக்கும். ஸோ இந்த லெவலுக்குள்ளே நம்ம வைக்கிறது தான் A4ல் பிரிண்ட் ஆகும். ஓகேவா, அதை தாண்டி வெளியில் வச்சோம்னா கொஞ்சம் கட் ஆகி வரும். ஸோ பாஸ்புக் அவ்வளோதான். இந்தமாரி நீங்கள் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பட்டன் இருக்கு இல்லையா, இதில் கொடுத்துருக்க மொத்த பட்டன்ஸுமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். இதுதான் இப்போ ஜெராக்ஸுக்குள்ள பட்டன். நம்ம வந்து இதுதான் கொடுக்கணும். இது வந்து கலர் ஜெராக்ஸுக்குள்ள பட்டன். இது வந்து
பிரிண்ட் ஓடிட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு வேணாம் ஜெராக்ஸ் ஓடிட்டு இருக்கும் 10 பேஜ் மாற்றி கொடுத்துட்டோம், 5 பேஜ் தான் வேணும், பேஜஸ் அதிகமாக கொடுத்துட்டோம்னா 6வது பேஜ் வரதுக்குள்ள 5 பேஜ் முடிஞ்சோடனே இதை அழுத்துறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் வெளில வந்துடும். ஜெராக்ஸ் சீரிஸாக அதோட முடிஞ்சிடும். ஸோ அதுமாரி வேணுங்கிறப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து சில எரர் கிளியர் பண்ணுறதுக்கும் இந்த பட்டன் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா லைட் ஆக்சுவலாக. ஸோ ஏதாவது எரர்னா அது வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த லைட் வந்து ஏதாவது எரர்னா இல்லை, அடிக்கடி பிளிங்க் ஆகி உங்களை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகும். பார்க்குறதுக்கு தான் அது வந்து எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கும். இது பிளிங்க் ஆகிறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகும். ஏன்னா அடிக்கடி ஏதாவது எரர் கொடுக்கும், அதெல்லாம் வந்து நம்ம கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் ஒன்று. ஸோ இந்த பட்டன் பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு யூஸ் பண்ணுறது, இது பார்த்திங்கன்னா கலருக்கு யூஸ் பண்ணுறது. இது அதிகமாக நம்ம யூஸ் பண்ணதுனால தேஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடுச்சு. உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அது யூஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகேவா, அதிகமாக யூஸ் பண்ணோம், இதை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா கலர் நம்ம அதிகம் போட மாட்டோம். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் தான் அதிகம் யூஸ் பண்ணுறோம், அதனால வந்து பட்டனே இதாகிடுச்சு. ஸோ இது வந்து எத்தனை ஜெராக்ஸ் வேணுமோ அத்தனை இதில் வந்து அழுத்தி ஆகணும். மேனுவல் தான் இது, வந்து பெரிய பிரிண்டர் மாரி ஆட்டோமேட்டிக் கிடையாது. ரொம்ப பேசிக் லெவல் பிரிண்டர் அப்படிங்கிறதுனால வந்து நம்ம இப்போ 10 தடவை என்ன 10 தடவை அழுத்தணும். நான் சும்மா ஒரு 2 டைம் அழுத்துறேன், ஏன்னா சிங்கிளாக கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 2 டைம் அழுத்தணுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட் லோட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக வரும். இதை வந்து நீங்கள் வந்து இப்படி ஓப்பன் பண்ணிடணும். ஓகேவா, எத்தனை டைம் அழுத்திட்டோமோ அத்தனை டைம் வரும். ஓகேவா, அவ்வளோதான் விஷயம். சிங்கிள் சைடு, அதாவது பாஸ்புக்கு நிறையா ஜெராக்ஸ் வந்து ஒரு பேப்பர் கொண்டு வருவாங்க இல்லையா, அதை பொறுத்த வரைக்கும் அதில் வைக்க போகிறோம், அழுத்த போகிறோம், பிரிண்ட் வரப்போகுது, அவ்வளோதான் விஷயம். பட் இதிலே ஒரு விஷயத்தை கவனிச்சிங்கன்னா, இது வந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது பாருங்கள், தள்ளி இருக்குது. அதேமாரி இங்கே கொஞ்சம் கட்டாக இருக்குது பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இது வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கோம். அதாவது இங்கே வைக்கிறது மேட்டர் இல்லை, இங்கே வந்து இந்த கோட்டை தாண்டி நம்ம வச்சிடக்கூடாது, தாண்டி வைக்கிறதெல்லாம் கட் ஆயிரும். ஸோ அதுமாரியெல்லாம் கொஞ்சம் அக்யூரேட்டாக பார்த்து வைக்கிற மாரி இருக்கும். அது உங்களுக்கு ஈஸியாக பழகிரும், இருந்தாலும் ப்ராப்பராக சொல்கிறேன் நான். ஓகேவா, ஸோ அந்தமாரி வந்து கொஞ்சம் பேஜஸ் வைக்கிறப்போ கொஞ்சம் பார்த்துக்கணும். சேம் டைம் நம்ம வந்து எது வைக்கிறனாலும் அது அந்த பேப்பரோட கார்னரில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வைக்கணும். ஏன்னா கட் ஆகாமல் இருக்கிறதுக்காக கரெக்டாக வைக்கணும். ஸோ விஷயம் வந்து இவ்வளோ தான் இருக்குது, கண்டென்ட் வந்து நமக்கு இதுக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறப்போ பிரச்சனை கிடையாது, நம்ம வந்து டக்கு டக்குன்னு வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கலாம். இது பாஸ்புக், இது அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆதார் ஜெராக்ஸ் போட போகிறோம். அந்த ஆதார் ஜெராக்ஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா அந்த மிஷினை வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணிடலாம். ஏன்னா ரொம்ப பேசிக் தான், சின்னதாக நமக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் ஃபஸ்ட்டில். ஓகேவா, ஸோ ஆதாரை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோட்டோ இருக்கா, இந்த ஃபோட்டோ இருக்க சைடை இப்படி வச்சிடணும், பிரிண்டரோட இந்த கார்னரில் வச்சிடணும். அதாவது இந்த பிரிண்டரை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் தான் இந்த பேப்பர். ஸோ நம்ம இங்கே வைக்கிறப்போ பேப்பரோட டாப்பில் பிரிண்ட் ஆகும், அப்படியே மாற்றி இங்கே வைக்கிறப்போ பேப்பரோட இந்த இதில் பிரிண்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் பிளர் பண்ணியிருப்பேன், கரெக்டாக தெரியாது. இதில் வந்து எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அதே மாதிரி பேப்பரில் வந்து பிரிண்ட் ஆகும். அது வந்து உங்களுக்கு வீடியோவில் எப்படி சொன்னாலும் கொஞ்சம் புரியாது, நேரில் வந்து தெரிஞ்சவங்களை கேட்டிங்கன்னா ஈஸியாக சொல்லிவிடுவாங்க, ரொம்ப ஈஸி தான். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ இருக்கிற பக்கத்தை இந்த இப்படி வச்சிடணும், வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ வந்துருச்சா, அதுதான் நான் சொன்னேன். எப்படின்னா இப்படி வருதா, அது வந்து நம்ம அப்படியே தலைகீழாக பார்க்கணும். ஸோ இப்படி பிரிண்ட் ஆகும். அதாவது இங்கே வச்ச பேப்பர், இங்கே வச்ச ஆதார் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிரிண்ட் ஆகிருக்குது, அவ்வளோதான் விஷயம். ஸோ ஆதார் இந்தமாரி வந்ததுக்கப்புறம் அப்படியே இந்தமாரி தான் உங்களுக்கு வெளியில் வரும். அப்படியே எடுத்துகிட்டு மறுபடியும் லோட் பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுட்டு திருப்பி இதை ஓப்பன் பண்ணி அப்படியே திருப்பிட்டு இன்னொரு பக்கம் இருக்கு இல்லையா, அதை வந்து இங்கே வைக்கணும். ஸோ இங்கே வச்சா தான் ஆப்போசிட்டில் பிரிண்ட் ஆகும். அதே இடத்துல வச்சிங்கன்னா அது மேலே பிரிண்ட் ஆகிரும். அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி அழுத்துறீங்கன்னா அடுத்த பக்கமும் வந்துடும். அவ்வளோதான் நண்பர்களே. ஸோ பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் பிரிண்ட் ஆயிடுச்சு. நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சதுனால அந்த கார்னர் போயிருக்கு. இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வச்சு இந்த இடத்துல வச்சு எடுத்துக்கலாம். அது உங்களுக்கு போட வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும். அவ்வளோதான். இது வந்து ஆதார் டபுள் சைடு ஜெராக்ஸு. ஃபஸ்ட்டு போட்டது வந்து பாஸ்புக் பார்த்திங்கன்னா சிங்கிள் சைடு ஜெராக்ஸ். அவ்வளோதான் இதில் இருக்க விஷயமே. இதை தாண்டி உங்களுக்கு இதில் பெருசாக வேறு எதுவும் வரவே வராது. ஸோ ஜெராக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு டைம் ஜெராக்ஸ் எடுக்கும்போதும் கண்டிப்பாக இது வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இழுத்து விட்டுட்டு இதையுமே ஓப்பன் பண்ணிடுங்க. ஓகேவா, ஏன்னா இதை ஓப்பன் பண்ணலன்னா மேக்ஸிமம் சில நேரம் பார்த்திங்கன்னா பேப்பர் கீழே விழுந்துடும். அதனால் இது வந்து A4க்காகவே டிசைன் பண்ணப்பட்டதா. கரெக்டாக அந்த A4 வந்து பேப்பர் வந்து உங்களுக்கு இங்கே நிற்கும், ஜெராக்ஸாக பிரிண்ட் எது கொடுத்தாலும் சரி. அதனால் அது ஃபுல்லாக இழுத்துட்டு ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க எப்போயுமே. அது இல்லைனா கண்டிப்பாக காற்றுலேயே கீழே விழுந்துடும், அது நமக்கு தேவையில்லை, கரெக்டாக இதிலே இருக்கணும்ல. ஸோ ஜெராக்ஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து எங்கே எப்படி லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு
இங்கு பாட்டில் எடுத்துக்கிறோம். இங்கு பாட்டில் லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன கலர் எதில் லோட் பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கிய மக்களே. கலரை மாற்றி லோட் பண்ணுறோன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிரும். அதனால் பாக்ஸில் மேக்ஸிமம் வந்து என்ன வாங்குறோமோ அதை வெளியிலையும் போட்டிருப்பாங்க, உள்ளேயுமே அதான் போட்டிருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து பாக்ஸில் கரெக்டாக தான் வரும். நம்ம எடுத்து கரெக்டாக லோட் பண்ணுறோமா அப்படிங்கிறத விஷயம். என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளியே விட மாட்டேங்கிறானையா. பாட்டில் இப்படி இருக்கா, இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கலர் உங்களுக்கு இதில் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா கூட இங்கே பிகேன்னு கொடுத்துருப்பாங்க. பிகேன்னா பிளாக், ஓகேவா? நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஓகேவா? ஃபஸ்ட்டு பிகேன்னு கொடுத்துருப்பாங்க, ரெண்டாவது ஒய் எல்லோ கொடுத்துருப்பாங்க, மூணாவது மெஜெண்டா, நாலாவது சியான். இப்போ வந்து பிகேவுக்கு நேராக நம்ம இதை ஓப்பன் பண்ணணும். எல்லாமே ஓப்பன் பண்ணிக்கலாம், பட் இப்போதைக்கு இதை மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சோண்டு லோடு இருக்குது, சாரி இதில் கொஞ்சோண்டு இங்க் இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே என்ன பண்ணணும்னா இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் நம்ம வந்து பாட்டில் அப்படி வச்சோம்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக சவுண்டு உங்களுக்கு கேட்குன்னு நினைக்கிறேன். இங்க் வந்து லோட் ஆகுது. பிளாக் லோட் ஆகுறது உங்களுக்கு தெரியும், லோட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது இங்கே இருந்துச்சு, இப்போ வந்து நம்ம வந்து இங்க் லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா அடுத்து வந்து எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 கலர் தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுவோம். 4 கலர் யூஸ் பண்ணியுமே எல்லா கலரையும் பிரிண்ட் எடுத்துருவோம். பிளாக் வந்து லோட் பண்ணிட்டேன். ஸோ ஃபுல்லாகவே இதாகிடும், நம்ம அதில் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. ஸோ இது வந்து ஆல்ரெடி கொஞ்சம் தான் இருந்துச்சு, ஏற்கனவே நான் லோட் பண்ணிட்டு வச்சுருந்ததுனால கொஞ்சம் தான் இருந்துச்சு. நம்ம வந்து வீடியோக்காகவும் சரி இங்கேயுமே இங்கு குறைஞ்சிருச்சு, அதுக்காக வந்து நம்ம இப்போ வந்து இது லோட் பண்ணிட்டோம். ஸோ இன்னொரு கலரையும் உங்களுக்கு லோட் பண்ணி காமிச்சிடறேனே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மக்களே, நம்ம வந்து இப்போது எல்லோ தான் லோட் பண்ண போகிறோம். இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு எல்லோ மாரி இருக்காது, பட் வந்து இங்கே கொடுத்துருக்கிறது தான் நம்ம வந்து இது பண்ணணும். மொத்தம் 4 கலர் தான் கொடுத்துருப்பாங்க, அது வச்சு தான் மல்டி கலர் இது பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதையுமே ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கேயும் ஓப்பன் பண்ணிவிட்டு ரெண்டாவதாக இங்கே எல்லோன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, எல்லோ வந்து ஓப்பன் பண்ணணும். கரெக்டாக அதில் தான் பண்ணணும், வேறு எதுலேயும் மாற்றி பண்ணிடக்கூடாது, ஓகேவா? எப்பயுமே நீங்கள் பொறுமையாக பண்ணுங்கள், அவ்வளோதான். இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு நேராக வச்சு பண்ணணும். மித்தி 2 கலர் நம்மள்ட்ட இப்போ அவைலபிள் இல்லை, அவ்வளோ வச்சோடனேயுமே லோட் ஆகுது ஆட்டோமேட்டிக்காக. இங்கே வந்து ஃபுல்லாகும் பாருங்கள், இங்கே வந்து முன்னாடி இவ்வளோத்துல இருந்துச்சு, லோட் ஆகுது. இப்போ இங்கே ஒரு இது தெரியுது அவங்களுக்கு, அவ்வளோ. ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் இங்க் இருக்குது, ஏன்னா பிளாக் வந்து ரொம்ப கீழே இருந்ததுனால அதில் இருந்த மொத்த இங்கும் காலி. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் கொஞ்சம் இங்க் இருக்குது, அதனால் நம்ம வந்து இதை பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா இதோட விலை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 ரூபாய், 520 ரூபா, சாரி 580 ரூபான்னு நினைக்கிறேன், கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. இங்க் வந்து வேஸ்ட் பண்ணவே கூடாது, வேஸ்ட் பண்ணவும் முடியாது நம்மளால். யாரும் இங்க் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் வந்து இதுமாரி ஒரிஜினல் இங்க் யூஸ் பண்ணுங்கள். நமக்கு அதில் ப்ராஃபிட்டே கிடைக்கலாம் கூட பிரிண்டர் கொஞ்சம் நாளைக்கு லைஃப் வரும், டென்ஷன் பண்ணாமல் இருக்கணும் நம்மளை. அதுக்காக நம்ம வந்து மேக்ஸிமம் இந்தமாரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்சனோட ஒரிஜினல் இங்க். டூப்ளிகேட் இங்க்குமே நிறைய மார்க்கெட்டில் இருக்குது, நீங்கள் வந்து ஒரிஜினல் இங்கே யூஸ் பண்ணுங்கள், அதுதான் என்னையை பொறுத்த வரைக்கும் பெட்டர். வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டவுட்லாம் கிளியர் பண்ணுற சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அந்த டவுட்லாம் என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த பிரிண்டர் மாடல் நான் முன்னாடி சொல்லலை. இந்த பிரிண்டரோட மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்சன் ஈகோடேங் L3210 அப்படிங்கிறது தான் இந்த பிரிண்டரோட மாடல். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இந்த பிரிண்டர் பார்த்தீங்கன்னா நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்குறப்போ ஒரு 11,700 11,800 அந்த ரேஞ்சுக்கு நான் வாங்கியிருந்தேன். 12,000 கிட்ட ஆன்லைனில் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதே 12,700 12,800 அதாவது 13,000 கிட்ட ஆன்லைனில் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஆன்லைனில் எது கம்மியாக இருக்கோ செக் பண்ணிட்டு வாங்குங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஆன்லைனில் தான் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இப்போ நிறைய எலக்ட்ரானிக்ஸோட ப்ரைஸ் எல்லாமே வந்து ரேட் ஏறிச்சு, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதனால இது ஆஃப்லைனில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் நல்லா உங்களுக்கு விசாரிச்சுட்டு எப்படி இருக்கோ அப்படி வாங்கிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் ஆன்லைனில் வாங்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், தாராளமாக அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேணும்னா வாங்கிக்கலாம். இந்த வீடியோ இல்லாமல் இந்த பிரிண்டர் இல்லாமல் வேறு பிரிண்டர் மொத்தம் 3 பிரிண்டரை பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ எல்லாமே கம்மி பட்ஜெட்டில் உள்ளது தான். கம்மியான பட்ஜெட்டில் வேறு பிரிண்டர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாங்கினப்போ இந்த பிரிண்டர் எப்படி இருந்துச்சு, இடையில என்னென்ன ப்ராப்ளம்லாம் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு 5 பிரிண்டர் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். எல்லா வீடியோக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம். நண்பர் வந்து ஒருத்தர் வந்து Windows 11 இந்த பிரிண்டருக்கான ஸ்கேனர் டிரைவர் ஒர்க் ஆகலை, சொல்யூஷன் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு. டிரைவர் ஏற்றுனீங்க இல்லையா, அது வந்து எப்சனோட போர்ட்டலில் கண்டிப்பாக ஏற்றிருக்கணும். ஏற்றிருந்து கரெக்டான சாஃப்ட்வேர் ஏற்றிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். நீங்கள் எதாவது சாஃப்ட்வேர் மாற்றி ஏற்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி நீங்கள் அதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு எப்சனோட ஒரிஜினல் வெப்சைட்டில் எல்லாத்துக்கான சாஃப்ட்வேரும் இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே யூஸ் ஆகும். Windows 11 தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், நல்லாவே ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து இதை கம்ப்யூட்டர் இல்லை லேப்டாப் ரெண்டுத்துலேயும் யூஸ் பண்ணலாமா இல்லை கம்ப்யூட்டரில் மட்டும்தான் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க. ரெண்டுமே ஒன்று தான், நீங்கள் வந்து எதில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதில் வைஃபை இல்லை, ஓகேவா? வைஃபை இருக்கான்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. கம்ப்யூட்டர்லையோ லேப்டாப்லையோ நீங்கள் கனெக்ட் பண்ணி இதை வந்து யூஸ் பண்ண முடியும். தனியாக மொபைல்லேருந்து நம்ம பிரிண்ட் அந்தமாரி போட முடியாது. மற்றபடி கம்ப்யூட்டர் லேப்டாப் எல்லாத்துலேயுமே அது வந்து பக்காவாக யூஸ் ஆகும், நோ இஷ்யூ. இதில் வந்து லீகல் சைஸ் பேப்பர் பிரிண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்கீங்க. பிரிண்ட் ஆகும், ஒன்றும் இஷ்யூ இல்லை. பட் ஜெராக்ஸ் போடுறப்போ அந்த லீகலில் வர்றது வந்து இதில் ஃபுல்லாக வைக்க முடியாது இல்லையா, அதனால வந்து கொஞ்சம் வந்து கட் பண்ணி ஜெராக்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் தான் இஷ்யூ. மற்றபடி பிரிண்ட் எல்லாமே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். A3 பிரிண்ட் எடுக்க முடியாது, லீகலும் A4 எடுத்துக்கலாம்.
பார்டர்லெஸில் பிரிண்ட் எடுக்க முடியுமா சொல்லிட்டு சகோதரர் ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நம்மளால் எடுத்துக்க முடியும். மேக்ஸி ஃபோட்டோ வந்து எடுக்கும்போது அந்த பார்டர்லெஸ் கொடுத்தோம் அப்படின்னா மேக்ஸியோட ஃபோட்டோ பேப்பர் ஃபுல்லாக கொஞ்சம் அந்த ஃபோட்டோ வர மாதிரி இருக்கும். மற்றபடி அது நான் ரொம்ப யூஸ் பண்ணுறதில்ல, நார்மலாக தான் எடுத்துகிட்டு இருக்கேன். பட் எடுத்துக்க முடியும், ஆப்ஷன் இருக்குது. அடுத்து ஏன் எல்லாத்தையும் பிளர் பண்ணி எடுத்து காமிச்சிருக்கீங்க, எங்களுக்கு குவாலிட்டி தெரியல, நீங்கள் காமிச்சதில் எல்லாமே நிறையா பிளர் பண்ணியிருக்கீங்க, எங்களுக்கு குவாலிட்டி தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பட் எல்லாமே வந்து செக்யூரிட்டி பர்பஸ்னால தான் வந்து பிளர் பண்ணியிருக்கோம். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சிலது பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ உங்களுக்கு பிளர் பண்ணாமல் கரெக்டாக தான் தெரியணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதுக்காகவே ஒரு இது ரெடி பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். குவாலிட்டி நல்லா தான் இருக்கும், செக்யூரிட்டி பர்பஸ்க்காக கொஞ்சம் பிளர் பண்ணணும், அவ்வளோதான். மற்றபடி நோ இஷ்யூ. டபுள் சைடு ஜெராக்ஸ் எப்படி எடுக்கணும் ப்ரோ, இதிலே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு பாதிலேயே. ஸோ அதிலேயே டபுள் சைடு ஜெராக்ஸ் எப்படி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த பிரிண்ட் ஜெராக்ஸ் ஷாப்புக்கு செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நண்பர் யாரோ கேட்டிருக்காங்க. ஜெராக்ஸ் ஷாப்புக்கு இது செட் ஆகாது, இது வேண்டாம். அதாவது நீங்கள் நிறைய ஜெராக்ஸ் அடிக்கிற மாதிரி இருந்தால் இது வேண்டாம். பிரிண்ட் அவுட் ஃபோட்டோ அவ்வளோதான் இதோட பர்பஸ். ஸோ அந்தமாரி யூஸ் பண்ணிங்கன்னா பக்காவாக யூஸ் ஆகிட்டே இருப்பான், ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டான். சின்ன சின்ன பிரச்சனைகளை எப்போது வரதான் செய்யும், பட் அது நம்மளே வந்து சரி பண்ணிடலாம். அதனால் வந்து நீங்கள் அந்த பர்பஸ் யூஸ் பண்ணலாம். பிரைமரியாக ஜெராக்ஸுக்கு இதை யூஸ் பண்ண வேண்டாம். அடுத்தது ஒன் சைடு மட்டும்தான் பிரிண்ட் ஆகுது ஃபோட்டோ, என்ன காரணம்? இந்த கொஸ்டின் வந்து எனக்கு புரியல, அவங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னு. அதாவது ஃபோட்டோ பேப்பரில் ஒரு சைடு மட்டும் தான் நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியும், இன்னொரு சைடில் வந்து பிரிண்டே பண்ண முடியாது. அந்த அது பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு எம்டி சைடு அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க அப்படி கேட்டிருக்காங்களா எப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியல. அதனால் அந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிட்டு வாட் கைண்ட் ஆஃப் எரர்ஸ் கம் ஃப்ரீக்வென்ட்லி அண்ட் கார்ட்ரிட்ஜ் நீட் டு பி சேஞ்ச்டு. அடுத்தது ப்ரோ இதில் அடிக்கடி என்ன எரர் வருதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அடிக்கடி வர எரர்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் சிக்கிறது ஒன்று, அது வந்து நம்ம சைட்லேயும் மிஸ்டேக் இருக்குது. பட் இருந்தாலும் சில நேரம் வந்து நல்ல பேப்பர் கொடுத்தாலுமே அது சிக்கியும், அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா கோடு வரும். அது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த கோடு வர்றது கொஞ்சம் ஒரு இஷ்யூ தான், அது சம்மந்தமே இல்லாமல் வரும். அதுதான் ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கும். வைஃபை இல்லையா இந்த பிரிண்டரில்? வைஃபை இல்லைங்க, ஒன்லி பார்த்தீங்கன்னா கேபிள் கனெக்ஷன் மட்டும்தான். வைஃபை இருக்கிற மாதிரி உள்ள பிரிண்டர் ரெண்டு இது நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். பிரிண்ட் டோன்ட் ரிவர்ஸ் ஹவு டு சால்வ்னு போட்டிருக்காரு. இது வந்து உங்களுக்கு டூப்ளெக்ஸ் இல்லை, அதாவது ஒரே நேரத்தில் ரெண்டு பக்கமும் பிரிண்ட் அடிச்சு கொடுன்னு இதுக்கிட்ட சொல்ல முடியாது. அப்படி இருக்கிறப்போ ஒரு சைடு மட்டும் பிரிண்ட் பண்ணி அது தள்ளிடும். அதை நம்ம எடுத்துகிட்டு தான் மறுபடியும் இது பண்ணணும். அந்த கொஸ்டின் தான் அவங்க அப்படி கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு பக்கம் பிரிண்ட் அடிக்காது, ஓகேவா? எப்போவாச்சும் ரொம்ப ரேராக ஜெராக்ஸ் வெளியில் வந்துட்டு திருப்பி அந்த ரோலர் சுற்றும். அதாவது நான் ஃபஸ்ட் டைம் ஆன் பண்ணி போடும்போது ஸ்லோவாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ரோலர் வந்து உள்ளுக்குள்ளே இருக்க ரோலர் வந்து ரிவர்ஸில் ஊற்றுனால பேப்பர் வந்துட்டு திருப்பி ரிட்டர்ன் போகும். ஸோ அது போச்சுன்னா சிக்கிக்கும். அது எப்போயாச்சும் ரொம்ப ரேராக தான் நடக்கும், நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ அது மட்டும் போகாமல் பார்த்துங்க, மற்றபடி ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸ் போகாது. நம்மளாம் எடுத்து மேனுவலாக தான் டபுள் சைட் ஜெராக்ஸ் போடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் சொல்லியிருந்தேன் இல்லையா, பாஸ்போர்ட் வந்து இதில் எப்படி ஜெராக்ஸ் போடுன்னு சொல்லிட்டு. அப்போக்கி பாஸ்போர்ட் வந்து நம்ம கையில் இப்போ இல்லை, அதனால் அதை மட்டும் வந்து நான் ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்களா மக்களே, நம்ம வந்து இந்த ஆதார ஜெராக்ஸ் போட்டிருந்தோம் இல்லையா, இங்கே ஒரு கோடு தெரியுது பாருங்கள். இப்போ இங்கே ஒரு கோடு தெரியுதா, அதே கோடு இங்கேயும் தெரியுது பாருங்கள். ஸோ இது வந்து இப்போ கம்மியாக தெரியுது. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் செக் பண்ணுறது போட்டது ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. நான் இப்போ இன்னொரு பிரிண்ட் அவுட்டும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். கோடு ரொம்ப அதிகமாக இருக்கும், சில நேரம் சம்மந்தமே இருக்காது, கரெக்டாக ஓடிக்கிட்டு இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாத கோடு வரும். நம்ம திடீர்னு நல்லா போயிட்டுருக்கோம், டக்குன்னு ஒரு கஸ்டமர் வந்து ஜெராக்ஸ் போட வர்றாங்கன்னா அவங்களுக்கு போடுற பார்த்தீங்கன்னா கோடு இருக்கும். கோடு இல்லாமல் பிரிண்ட் எடுடா. ஸோ அது ஒரு மாதிரி வேல்யூபிளாக இருக்காதுல்ல, 4-5 கோடு இருக்கும் சில இதுல எல்லாம். நம்ம வந்து அவங்கள்ட்ட அமௌண்ட் வாங்குறப்போ கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்கணும் தான் நினைப்போம். நம்ம எந்த மிஸ்டேக்குமே பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கோடு வந்துருக்கும். அது வந்து நிறைய டைம் வந்து நம்ம எதிர்பார்க்காம டைம்லலாம் வரும். திருப்பி வந்து நம்ம அதை கிளியர் பண்ணணும். பிசியில் போய்ட்டு சாஃப்ட்வேரில், அதோட எப்சன் சாஃப்ட்வேரில் கிளியர் பண்ணணும். அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் கொடுத்த ஒரு பேப்பர் வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ Ctrl+P கொடுத்துட்டு ஸ்கேல் டு ஃபிட் மீடியா கொடுத்துட்டு மேக்ஸிமம் ரொம்ப எல்லாம் இதில் உங்களுக்கு இந்த இடத்த உள்ளே போக வேண்டியதில்லை, ஃபஸ்ட் டைம்ங்கிறனால சொல்கிறேன். பிரிண்ட் கொடுத்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இல்லையா, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் போய்ட்டு சும்மா ஒரு டைம் பார்த்துக்கிட்டு A4க்கான செட்டிங்ஸ் இவ்வளோ தான். நம்ம இது செட்டிங்ஸ் வந்து நிறையா சேவ் பண்ணிக்கலாம் வேணுங்கிற மாதிரி. இது வந்து பேசிக்காக இப்படி தான் இருக்கும், ஓகேவா? ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் தான் நமக்கு தேவை. கொடுத்துட்டு ஒருவேளை உங்களுக்கு வந்து பிரிண்ட் பண்ணுறது மட்டும் அது எப்படி இருக்கணும்னு தெரியணும்னா அந்த பிரிண்ட் ப்ரிவியூ செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு திருப்பி இன்னொரு ஓகே கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் ப்ரிவியூ கொடுத்ததுனால புதுசாக வருது எரரு, பிரிண்டர் நாட் ரெடின்னு வருதுங்க. ஒரே நிமிஷம் இருங்க, ஏதோ சின்னதாக தப்பு நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் கொஞ்சம் லூஸாக இருந்தால் கூட இப்படி தான் உங்களுக்கு வரும். ஸோ லைட்டாக தான் பின் அட்ஜஸ்ட் பண்ணோம், வந்துருச்சு பாருங்கள். ஸோ காமிக்குதா, அப்படியே பிரிண்ட் கொடுக்க வேண்டியது. பிரிண்ட் கொடுத்துட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே பிரிண்ட் வந்துட போகுது. ஸோ இதை எடுத்து வரணும். இது பார்த்திங்கன்னா கஸ்டமர் கொடுத்த நமக்கு ஒரு டேட்டா, அதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து எவ்வளோ கோட் இருக்குது பாருங்கள், இதில் லைன் பை லைனாக இருக்கா. இதெல்லாம் வந்து நம்மளை ரொம்ப டென்ஷன் பண்ணணும். ஏன்னா ஒரு ஜெராக்ஸ் போடுறோன்னா அது கரெக்டாக வரணும்ல, இந்தமாரி வரும். பட் இங்கே வந்து டேட்டாவுமே அது வந்து லாஸ் பண்ணுது பாருங்கள், ஓகேவா? ஸோ அது வந்து பண்ணக்கூடாது. இந்த கோட் இருக்கிறது கூட பிரச்சனை இல்லை. சில இதில் கரெக்டாக இப்போ ஒரு பேன் கார்டு போடுறோன்னா அந்த பேன் கார்டு நம்பர், ஆதார் கார்டு போடுறோன்னா ஆதார் கார்டோட நம்பரில் அந்த கோடு நிற்கும். அப்போது அதில் இருக்க சில நம்பர்ஸ் கரெக்டாக புரியாது, எழுத்து கரெக்டாக புரியாது. ஸோ இந்தமாரி சில பிரச்சனைகள் இல்லை,
இந்தமாரிலாம் நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த பிரிண்டில் வரும். இதுக்கடுத்து நான் இப்போ ஒரு பிடிஎஃப் ஒன்று போடுறேன். இது பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுத்து அது நமக்கு அனுப்பியிருக்காங்க, நம்ம அதை வச்சு போட்டிருக்கோம். பட் இது ஒரு பிடிஎஃப் போடுறேன், அதோட கிளாரிட்டி வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து ஒரு பிடிஎஃப் போட போகிறோம் நம்ம நண்பர்களே. சும்மா ஒரு டெக்ஸ்ட் புக்கு தான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நமக்கு கிட்டத்தட்ட 296 பக்கம் இருக்குது. நமக்கு அவ்வளோலாம் தேவையில்லை. ஒரு 2 பக்கம் கொடுக்குறேன், ஒரு 3 பக்கம் கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ 28 to 30. ஏன் அந்த பக்கம் கொடுக்குறேன்னா அதில் தான் மேத்ஸ் நிறையா இருக்குது, உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இது வந்து ஒரு மேத்ஸு புக்கோட பிடிஎஃப், ஓகேவா? பேப்பர் முடிஞ்சிருச்சு, 3 பக்கம் தான் கொடுத்துருந்தோம். இன்கேஸ் பேப்பர் உங்களுக்கு இல்லை, இன்னொரு பக்கம் கொடுத்துருக்கீங்கன்னா பேப்பர் எடுத்துகிட்டு எரர் காமிக்கும். நீங்கள் பேப்பர் லோட் பண்ணிட்டு இந்த ஒரு பட்டனை கொடுத்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்துகிட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 8th கிளாஸ்க்குள்ளே ஒரு மேத்ஸ் பிடிஎஃப். இப்போது நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாரி இது ஒரு பிடிஎஃப்ங்கிறதுனால இது எந்த அளவுக்கு பிரிண்ட் பண்ணுது பாருங்கள். இதில் எந்த லைனுமே கிடையாது. ஸோ பக்காவாக பிரிண்ட் பண்ணுதா? இந்த பேஜும் பக்காவாக இருக்கா? 3 பேஜும் கொடுத்துருந்தோம் இல்லையா? அதில் இதை பாருங்கள், இது வந்து ஒரு அன்ஷேப்டாக இருக்குது. ஸோ அதுமாரி ஒரு டெக்ஸ்ட்டாக இல்லை. ஸோ பாக்ஸ் எல்லாம் இருக்குங்கிறதுனால இதில் வந்து நமக்கு பயங்கரமாக தெரியுது. ஸோ இது ரெண்டுலேயும் நமக்கு வந்து தெரியலை, இதுலேயுமே இருக்குது, ஆனால் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இது வந்து கொஞ்சம் கட்டமாக இருக்குது, கட்டம்லாம் இருக்கிறதுனால நமக்கு வந்து நல்லாவே தெரியுது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட மிஸ்டேக் கிடையாது. நம்ம எல்லாமே ப்ராப்பராக இங்கு ப்ராப்பராக பேப்பர் எல்லாமே கொடுத்தாலுமே இந்தமாரி நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ இந்த பிரிண்டரில், ஓகேவா? இதெல்லாம் வந்து நம்மளை வந்து ரொம்ப டென்ஷன் பண்ணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளால் இந்த எதுவுமே நடக்காது, ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே வந்து எதிர்பாராத டைமில் நடக்கும். ஸோ இதெல்லாம் உள்ள பிரச்சனைகள் தெரிஞ்சுக்கோங்க. அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்து நம்ம சாஃப்ட்வேரில் சரி பண்ணிடலாம். அதாவது நார்மலாக இப்படி ஒரு பிடிஎஃப் ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணிட்டு கண்ட்ரோல் போய் கொடுத்தீங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இல்லையா? இந்த ப்ராப்பர்ட்டிஸில் கிளிக் பண்ணோன்னா இங்கே மோர் ஆப்ஷன்ஸ், மெயின்டெனன்ஸ் இந்தமாரி காமிக்கும். ஸோ அதில் போய்ட்டு பிரிண்ட் ஹெட்டில் நாசில் செக்கு கொடுத்து ஒரு தடவை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். அதிலே வந்து வந்துடும். நான் அதையுமே காமிக்கிறேனே. ஸோ பிரிண்ட் பண்ணவா அப்படின்னு கேட்குது. இதை கொடுத்தோம் அப்படின்னா பிரிண்ட் வரும். பேப்பர் பேப்பர் லோட் பண்ணோம்னா இப்படி தான் ஆகும். பிரிண்ட்டுக்கு பேப்பர் கொடுத்தோமா, அங்கே பேப்பர் இல்லை. அதனால் வந்து 2 டைம் அதை எடுத்து பார்த்துட்டு பேப்பர் இல்லைங்கிறதுனால இந்த பிளிங்க் லைட்டு கொடுத்துருச்சு. இவன் தான் பேப்பர் போட மறந்துட்டான். நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பிரிண்ட் ஆக போகிறது வெறும் ஒரு பேப்பர் தான். ஸோ பேப்பர் லோட் பண்ணிட்டோமா, லோட் பண்ணிட்டு இந்த பவர் பட்டன் வந்து நார்மல் ஆகணும். ஆகலைன்னா சில நேரம் வந்து நம்ம எந்த பட்டன் அழுத்தினாலும் வராது. ஸோ இந்தமாரி எரரில் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டைம் கொடுத்ததுனால இப்போ பிரிண்ட் ஆகும். இது எதுக்கு பிரிண்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ உள்ளே இருக்க அந்த கலரோட குவாலிட்டி இதெல்லாம் வந்து எப்படி இருக்குது, நாசிலாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு இதுவே நமக்கு வந்து காமிச்சிடும். ஸோ இதை வச்சு தான் நம்மளால் செக் பண்ண முடியும். இதில் வந்து மொத்த டீட்டெயிலுமே காமிக்கும். இதை வச்சு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியும் தெரியல. இது வந்து பிளாக்கு, இது எல்லோ, இது மெஜெண்டா, இது சியான். அதில் வந்து ரொம்ப உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் ஒரு கோடு விட்டுருக்கு இல்லையா? இந்த மாதிரி கோடு விட்டுருக்குது. இங்கெல்லாம் வந்து கேப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் இருந்ததுன்னா பிரிண்டர் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் சரி பண்ணணும், சாஃப்ட்வேர் மூலமாக சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதிலே வந்து நம்ம ஒவ்வொரு டைம் பிரிண்ட் பண்ணும்போது வந்துடும். இதில் வந்து டோட்டல் பேஜ் எவ்வளோ பிரிண்ட் பண்ணியிருக்குன்னா 20,716 பேஜ் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். பிளாங்க் பேஜஸ், அதாவது எதுவுமே எல்லாமே பிரிண்ட் ஆகி வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா சில பிடிஎஃப்லாம் எக்ஸ்ட்ரா பேஜ் வரும்ல, அதுமாரி 193 பேஜ் வந்திருக்கு. எல்லாமே காமிக்கும். பிளாக் அண்ட் ஒயிட் எவ்வளோ, கலர் எவ்வளோ எல்லாமே சொல்லிட்டு இதில் காமிக்கும். ஸோ இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை நம்ம எப்படி சரி பண்ணுறது? ஸோ இந்த இடத்துல எரர் வந்துருச்சு இல்லையா? அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே வந்து காமிக்குதா, இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல க்ளீன் கொடுத்துடணும். அதாவது பிரிண்ட் வந்து சரியாக வரல. இது என்ன சொல்லுதுன்னா, பிரிண்ட் பார்த்துட்டிங்களா, க்ளீன் பண்ணணுமா இல்லை இதோட முடிச்சுக்கலாமா சொல்லிட்டு கேட்குது. நமக்கு வந்து இது வரலைங்கிறதுனால க்ளீன் கொடுக்குறோம். ஸோ ஒரு தடவை இன்னொரு தடவை கன்ஃபார்ம் கேட்கும். ஸ்டார்ட் கொடுத்துட்டோம்னா அங்கே க்ளீனிங் கொடுத்ததுனால பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ உள்ளுக்குள்ளே வந்து அதோட நாசில் எல்லாமே சொல்லிட்டு பிரிண்டரே வந்து அதை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்குது. அதுக்கு வந்து ஒரு மினிமம் ஒரு 3லேருந்து ஒரு 5 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். வேறு பிரிண்ட் எதுவுமே கொடுக்க முடியாது. கஸ்டமர் அந்த டைமில் வந்துட்டாங்கனாலுமே வெயிட் பண்ண சொல்லி தான் ஆகணும். நம்ம வந்து மேக்ஸிமம் அதை கேன்சல் பண்ண முடியாது. பண்ணாலும் அது நல்லது. மினிமம் ஒரு 5 நிமிஷம் தாங்கிறப்போ ஸோ அதை கிளியர் பண்ண அப்படியே விட்டுறணும். கிளியர் பண்ண உடனே சரியாயிருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லா டைமும் சரியாகாது. ஒரு டைம் தான் சரியாகும். சில டைம் வந்து நீங்கள் 4-5 டைம் கொடுத்தாலுமே இப்போ கொடுத்துருக்க நம்ம வந்து நாசில் செக் தான். அதுலேயே வந்து ஹெட் கிளீனிங் எல்லாமே இருக்கும். நம்ம அது வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னாலுமே ஒரு டைமில் வந்து மேக்ஸிமம் சரியாகாது. சில டைம் வந்து சரியாகலை அப்படின்னா நீங்கள் மேற்கொண்டு ஜெராக்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா 20 காப்பி 50 காப்பி ஓடிச்சுன்னா அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். ஒரு சில டைம் மட்டும் இந்த சாஃப்ட்வேர் மூலியமாக வந்து கிளியர் பண்ணுறப்போ ஒரு டைம்லையோ இல்லை 2-3 டைம்லேயே வந்து கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக வந்து பிரிண்ட் வந்துகிட்டு இருக்கும். இதுக்கு நடுவில் வந்து நம்ம ஏதாவது ஃபோட்டோ எடுக்கணும், அதாவது பாஸ்போர்ட் சைஸ் எடுக்கணும்னா அந்த ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்மந்தம் இல்லை. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு இருக்கும். ஏன்னா இதோட பர்பஸே பார்த்தீங்கன்னா வந்து பிரிண்ட் தான். ஸோ அந்தமாரி பிரிண்ட் எல்லாம் மேக்ஸிமம் வந்து கரெக்டாக எடுத்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் ஓடி முடிஞ்சிருச்சு. இப்போ மறுபடியுமே காமிக்குது. மறுபடியும் வந்து பிரிண்ட் பண்ணவா இல்லை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு. ஸோ அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு பிரிண்ட் கொடுத்து பார்ப்போம். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியுமே பிரிண்ட் கொடுத்துருக்கோம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். ஓகே, கிளியர் ஆகலை. நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பிளாக்ல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன கேப் இருக்குது. இந்த சின்ன கேப்பு தான் சில பிரிண்டில் வந்து கரெக்டாக கோளாறு கொடுக்கும். ஓகேவா? அதனால் வந்து இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அப்படியே விட்டுறணும். நம்ம பாட்டுக்கு ஜெராக்ஸ் போட்டுகிட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு 20 காப்பி 30 காப்பி போட்டதுக்கப்புறம் இது வந்து கிளியர் ஆகிடும். அந்த கோடு பிரச்சனை சரியாயிடும். இந்த பிரிண்டர் யூஸ் பண்ணுற வரைக்கும் அது சரி பண்ணுறதுக்கான ஒரே ஆப்ஷன் அதுதான். மற்றபடி நீங்கள் எத்தனை கிளியர் கொடுத்தாலும் அது சரியாகாது. வேறு வழியுமே கிடையாது. இப்போது கடைசியாக நீங்கள்லாம் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த பேப்பர் ஜாம் இருக்கு இல்லையா, பேப்பர் வந்து உள்ள சிக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது எப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ நல்லா இருக்க பேப்பர் ஒன்று எடுத்து நம்ம வந்து வேணும்னே பெண்ட் பண்ணுறோம். ஏன்னா அது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கணும். பட் நார்மலாக வந்து இப்படிலாம் பண்ண மாட்டேன். அது நானே இது வரைக்கும் பண்ணதில்லை. நீங்களும் இப்படி பண்ணாதீங்க. ஆனால் பிரிண்டரை பொறுத்த வரைக்கும் அது நல்லா ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதான் நம்மளோட ஆசை. ஸோ பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஜெராக்ஸ் கொடுக்குறேன்னு வச்சிங்களேன், பட்டன் அழுத்திட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பேப்பர் வந்து லேசாக எடுத்து பார்த்துட்டு அது விட்டுருச்சு. ஓகேவா? பிரிண்டர் வந்து பார்த்திங்கன்னா எரர் ஆகிடுச்சு. உங்களுக்கு நல்லாவே சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது இங்கே எரர் லைட்டு கொடுத்துருச்சு பாருங்கள். இந்தமாரி நிறைய டைம் ஆகும். இந்தமாரி ஆனால் கூட பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா பேப்பர் வந்து உள்ளே போகலை. ஏன்னா கொஞ்சம் நம்ம நல்லா பெண்ட் பண்ணிட்டோம். இதுவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் வந்து உள்ளே போய் சிக்கிக்கும். அப்போ நம்ம இங்கிட்ட எடுக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இது உள்ள கையை விட்டு எடுத்தாகணும். பேப்பர் வந்து அங்கே தான் சிக்கியிருக்கும். ஓகேவா? அதெல்லாம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. எப்போ சிக்கும்னே தெரியாது. அதான் அந்த பிரிண்டில் ஒரு பெரிய பிரச்சனை. ஃப்ரெஷ்ஷான பேப்பர் நீங்கள் போட்டாலுமே நிறையா டைம் சிக்கிக்கும். அப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகும். ஏன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வேலையே இப்போ வந்து ஒரு 2-3 நிமிஷம் வேஸ்ட்டாக போயிடும். மறுபடியுமே இப்போ நான் ஜெராக்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா இதுவுமே அப்படி தான் சிக்குது. அதனால் நம்ம அதை ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ண வேண்டாம். பேப்பரே உள்ளே எடுக்கலை, பட் பிரிண்ட் பண்ணுற மாரி அது வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு கொடுக்குது. பார்த்திங்கன்னா பேப்பர் எடுக்கலை. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்தமாரி நம்ம பெண்ட் பண்ணியிருக்கோம். பெண்ட் பண்ணதுனால மட்டும் இல்லை, நிறையா டைம் வந்து பேப்பர் ஊறிடுச்சு, இல்லை ஏதோ ஒரு சின்ன பெண்ட் ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்குது, நம்ம அதை கவனிக்கலாம் கூட டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரியெல்லாம் எரர் கொடுத்துரும். ஸோ நம்ம அதை அப்போக்கி பேப்பரை எடுத்துகிட்டு பிரிண்டரை மறுபடியும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஓட விட்டுட்டு ஸோ மறுபடியும் அப்போக்கி ஜெராக்ஸ் போடணும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஷனாக இருக்கும். அந்தமாரிலாம் அந்த பிரிண்டர் பண்ணோம். ஓகே நண்பர்களே, இப்போ வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பிரிண்டரை பற்றி. ஏன் நான் இவ்வளவு சொல்கிறேன்னா, இது எனக்கு தெரியும் ஆல்ரெடி. இது ஒரு பிரிண்டர் ரொம்ப ஜெராக்ஸ் அடிக்காதுன்னு தெரியும். பட் இருந்தாலும் வந்து நமக்கு ஜெராக்ஸ் ரொம்ப போகாது. அதனால் ஓரளவு கம்மியாக தான் போகும். நம்ம இதை வச்சே வந்து ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கியிருந்தேன். பட் பார்த்திங்கன்னா நான் நினச்சது ஓடையுமே அது வந்து ரொம்ப ப்ராப்ளம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பட் இதை வந்து நம்ம ஒரு பிரிண்டராகவே யூஸ் பண்ணுறோன்னு வச்சிங்களேன். எஃப்சான் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் வந்து நிறையா பிரிண்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். எனக்கு பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு பிரிண்டர் தான். பட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 பிரிண்டரு நானே யூஸ் பண்ணியிருக்கேன். இது யாரும் ப்ரொமோஷனலாக நினச்சிக்காதீங்க. எஃப்சான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நான் சொல்கிறேன். இப்போ நான் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேதாரண்யம், நாகப்பட்டினம். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா திருவாரூர் ஒரு 50 கிலோமீட்டரில் இதுக்கான சர்வீஸ் சென்டர் இருக்குது. ஸோ 50 கிலோமீட்டர் தான் இதுக்கு பக்கத்தில் இருக்க சர்வீஸ் சென்டரு. அதனால் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து நீங்கள் சர்வீஸுக்கு கால் பண்ணாலும் அடுத்த நாள் இல்லை அதுக்கு அடுத்த நாள் வந்து மேக்ஸிமம் பார்த்து கொடுத்துருவாங்க. நீங்கள் சர்வீஸ் சென்டரில் வந்து இந்தமாரி பிரிண்டர் ரெகுலராக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அங்கே ஒரு பிரிண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்து அவங்க வந்து அடுத்த நாளே உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். வெறும் பிரிண்டராக வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது உண்மையிலே சூப்பராக இருக்கும். பட் நம்ம வந்து அதோட பர்பஸை மாற்றி யூஸ் பண்ணும்போது இந்தமாரி பிரச்சனைகள்லாம் வரதான் செய்யும். ஏன்னா வந்து நம்ம மிஷினை மட்டும் வந்து குறை சொல்ல முடியாது. நம்ம அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறங்கிற பொறுத்து தானே அது பர்ஃபார்ம் பண்ணணும். அதே மாதிரி இதை வந்து ஜெராக்ஸுக்காக வாங்கிட்டு ரொம்ப பேர் கஷ்டப்படுறவங்களுமே இருக்காங்க. அதனால வந்து நம்ம இந்தமாரி பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இவ்வளோ வந்து தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த பிரிண்டர் எப்சானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா வாங்கலாம், அங்கே தப்பு கிடையாது. ஸோ இந்தமாரி பிரிண்டிங் பர்பஸு, பிரிண்ட் அவுட்டு, ஃபோட்டோ இந்தமாரிலாம் போட போகிறேன். நான் இப்போ ஃபோட்டோவுமே போட்டு வச்சுருக்கேன். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ போட போகிறீங்க, இல்லைனா இந்தமாரி வந்து 6 நாளில் ஃபோட்டோ போட போகிறீங்க. அதாவது இந்தமாரி ஃபோட்டோலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வரும் நமக்கு. ஸோ ஸ்கீமில் வந்து வீடு கட்டுறவங்க, இந்தமாரி லோன் வாங்குறவங்க, அந்தமாரி எல்லாம் சொல்லிட்டு நிறையா வரும் உங்களுக்கு. டிஃப்ரெண்ட்டாக நிறையா இந்தமாரி இதுக்கு வரும். இந்தமாரி ஃபோட்டோ போட போகிறீங்கன்னா அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பக்காவான ஃப்ரெண்டு. அதிலெல்லாம் வந்து எந்த குறையுமே சொல்ல முடியாது. ஸோ அதோட பர்பஸை மாற்றி நம்ம யூஸ் பண்ணும்போது இந்தமாரி பிரச்சனைகளும் வரும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு வந்து ஜெராக்ஸ் அதிகமாக வரும் அப்படின்னா கண்டிப்பாக இந்தமாரி மிஷின் பார்க்காதீங்க. இதை ஒரு அடிஷ்னலாக வச்சுக்கிட்டு ஜெராக்ஸுக்கு தனியாக மிஷின் நிறையா இருக்குது. ஸோ அதை வாங்கிடுங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க வேண்டாம். தனியாக அதுக்குன்னு ஒரு வீடியோ போட்டு எந்தமாரி மிஷின்லாம் இருக்குது, உங்களுக்கு எந்தமாரி மிஷின் கரெக்டாக இருக்கும், A3 பிரிண்ட் பண்ணுறதுலாம் மினிமம் ப்ரைஸில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த மிஷினை வந்து நம்ம வாங்கி ஜெராக்ஸுக்கு யூஸ் பண்ணும்போது இந்தமாரி பிரச்சனைகள்லாம் வந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே வேணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்தமாரி பிரச்சனைகளை
பார்த்தீங்கன்னா நிறைய வந்து எல்லாமே நம்மளால் சரி பண்ணிட முடியாது. ஒன்று நீங்களே சர்வீஸ் பண்ணணும். அப்படி உங்களுக்கு தெரியாதுன்னா கண்டிப்பாக சர்வீஸ் பண்ணுறவங்களை கூப்பிட்டு பண்ணி தான் ஆகணும். ஸோ மினிமம் ஒவ்வொரு டைம் சர்வீஸுக்கு வர்றாங்கன்னா நமக்கு 600 800 செலவாகும் கண்டிப்பாக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சம்பாதிச்சு திருப்பி வந்து நம்ம இதிலேயே வந்து போடுற மாதிரி இருக்கும். பெருசாக வந்து ப்ராஃபிட் இருக்காது. ஸோ இதோட பர்பஸ் தெரிஞ்சு வாங்குங்க. இது வரைக்கும் நாங்கள் வாங்கினா நல்லா ஓடிக்கிட்டு இருக்க எப்சன் பிரிண்டோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ செக் பண்ணிட்டு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் அதே வாங்குங்க. ஸோ இதோட இது எல்லாமே சொல்லிட்டேன் நான். இதில் ஒரு மிஸ் ஆகிற ஒரு சில விஷயங்கள் வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். அதையுமே நீங்கள் வந்து பார்த்துட்டு இந்த பிரிண்ட் உங்களுக்கு ஓகேனா வாங்கிக்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்ததில் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சொல்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது புதுசாக இந்தமாரி ஒரு ஜெராக்ஸ் ஷாப் ஓப்பன் பண்ணுறாங்க, இல்லை ஆல்ரெடி ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, ஜெராக்ஸுக்கு மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் அடிஷ்னல் தேவைப்படும், அதனால ஒரு மிஷின் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது தெரியுதுங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது மாதிரி என்ன யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனல் நிறைய வந்துகிட்டே இருக்கும். அதுக்காக கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.